வீவர்ஸ், கல்லை கண்டால் நாயை காணும், நாயை கண்டால் கல்லை காணும் அப்படின்னு பழமொழி ஒண்ணு கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனா அதுக்கான விளக்கம் உங்களுக்கு தெரியுமா? அது ரொம்ப ரொம்ப ஆழமான ஒரு அர்த்தத்தை கொண்ட ஒரு பழமொழிங்க. இன்னும் கேட்டா, இந்த பழமொழியோட அர்த்தத்தை ஒரு பாட்டு, அதுவும் தமிழ் திரையுலகில வந்த ஒரு படத்துல ஒரு பாட்டுல அழகா சொல்லியிருக்காங்க. அது பாட்டு என்ன அப்படின்னு உங்களால கண்டுபிடிக்க முடியா? கீழே கமெண்ட் பண்ணுங்க, பாப்போம் யார் கண்டுபிடிக்கிறீங்க. சரி, அதுக்கான விளக்கத்தை நம்ம இப்ப பார்ப்போம். ஒண்ணும் இல்லைங்க, இப்போ ஒரு கல் இருக்குங்க. அந்த கல்ல ஒரு சிற்பி அழகா ஒரு நாயா வடிவமைச்சு வைக்கிறாரு. அங்க பாக்குற வர நிறைய பேர் அத கல்லா பாக்குறாங்க, சில பேரு அத நாயா பாக்குறாங்க. இன்கேஸ் நாயா பார்த்தவங்க எல்லாம் தப்பா பார்த்தாங்கன்னா கிடையாது, அது சிற்பியோட கலையை ரசிச்சவங்க அதை நாயா பார்த்தாங்க. சிற்பியோட கலையை ரசிக்காதவங்க அது கல்லா மட்டும் தான் தெரிஞ்சது. அது மாதிரி தாங்க நம்ம வாழ்க்கையிலையும் நம்ம பாக்குற கண்ணோட்டம் தான் கரெக்ட் நினைச்சோம்னா அது தப்பு. ஏன்னா இன்னொரு பாயிண்ட் ஆஃப் வியூல தப்பா கூட இருக்கலாம். சோ நம்ம எடுக்கிற அடமெண்ட்ட நிறைய விஷயங்கள் தான் இன்னைக்கு வர பல டைவர்ஸுக்கு காரணமா இருக்கு. எஸ், நான் சேர்த்துதான் கரெக்ட் அப்படின்னு நினைக்காம அடுத்தவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல நம்ம பார்க்கும்போது தான் அது கரெக்டா தப்பானே தெரியுங்க. அந்த விஷயத்த அழகா சொல்ற ஒரு பழமொழி தான் கல்லை கண்டால் நாயை காணும், நாயை கண்டால் கல்லை காணும். இதை நான் ஒரு தமிழ் திரைப்பட பாட்டுல வந்ததா சொன்னேன். அது என்ன பாட்டு தெரியுமா? கல்லை மட்டும் கண்டால் கடவுள் தெரியாது அப்படின்னு சொல்ற அந்த பாட்டு தாங்க. இந்த பாட்டை நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கீங்க. அதுக்கான அர்த்தமும் இதுதாங்க. எதுவுமே நம்ம பாக்குற கண்ணோட்டத்துல கரெக்ட் நினைக்க கூடாது, அதோட இன்னொரு பாயிண்ட் ஆஃப் வியூ பார்த்தாதான் அதுக்கான கரெக்டான அர்த்தம் தெரியும். மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது உங்கள் பிளிங்கிங் பேஜஸ்.